ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வெளிச்சி வந்து அரிசி சாப்பிட்டா கழிஞ்சிட்டே இருக்கான்னு சொன்னேன்ல, தேருமோ தேராதான்னு சந்தேகத்தில் தான் இருந்தேன். அந்த அரிசி ஃபுல்லாகவே கழிஞ்சி வெளியே வந்துடுச்சு. இது பாருங்கள், எல்லா ஆடுகளையும் மேய்ச்சலுக்கு அவுத்து விட்டாச்சு. பாருங்கள், பசி ஆட்டுக்கு இப்போ 2 நாளாக பயங்கர பசியில், 2 நாளாக இவளுக்கு தண்ணி தீனி எதுவுமே வைக்கல. அதனால் ரொம்ப பசி ஆட்டுக்கு கத்துறா. பாருங்கள், நல்லா பாருங்கள், வயிறு குறைஞ்சிருக்கு. நல்லா பார்த்தாவே தெரியும். இது வந்து செனை ஆடு. இவளை வச்சு முக்கியமாக நான் வந்து செனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்னு தான் இருந்தேன். ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அரிசியை சாப்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. முன்ன காமிச்சது வந்து நேற்று போட்ட சாணி. இன்றைக்கி பாருங்கள், இவ எப்போ போட்டிருக்கா. இருடா இனிமேல் அரிசி வயிற்றுலேருந்து எல்லாம் வந்துட்டு சாணி மாரி போட்டிருக்கு. அந்த கழிச்சல் வந்து நின்றுச்சு. இப்போ சாணி மாரி போட்டிருக்கா. இதில் பாருங்கள், கொஞ்சம் சாணி வந்து கொஞ்சம் புழுக்க மாதிரியே வருது. வீரத்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துருச்சு. இனிமேட்டு வந்து ஆட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வயிறு வந்து பூசண மாதிரி தான் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவ செனையாக இருக்கா. தலைச்சாடு தான் செனையாக இருக்குது. செனையாக இருக்கும்போதே இந்த அரிசியை சாப்பிட்டா போயிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவளை வந்து மேய்ச்சலுக்கு அவுத்து விட போனேன். இனிமேட்டு எதுவும் பண்ணாது. 2 நாள் வந்து ஃபுல்லாகவே தண்ணி தீனி எதுவும் வைக்கல. வயிறும் குறைஞ்சிருச்சு. சாணி மாரி போடுறா. இனிமேட்டு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இருமா, போ பாருங்க, கழிச்சல் நின்றுச்சு. எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. கழிச்சல் வந்து நின்றுச்சுங்க. சாணி மாரி போட ஆரம்பிச்சுட்டா. இனிமேட்டு வந்து ஆட்டோட உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ வந்து ஆடு தேராது அப்படின்னா இந்நேரத்துக்கு இறந்துருக்கணும். 2 நாள் 3 நாள் ஆச்சு இல்லைங்களா. இவங்க வந்து முந்தானத்து அரிசி சாப்பிட்டா, முந்தானத்தில் அதுக்கு முத நாள் 3 நாளைக்கு முன்னாடி முந்தானத்து ஒரு நாள், நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக பட்டினி போட்டேன். தண்ணி தீனி எதுவுமே வைக்கல. இவருக்கு இன்றைக்கி வந்து வயிறுலாம் குறைஞ்சிருக்கு. இப்போ செனை ஆடுங்கிறதுனால கொஞ்சம் வயிறு பூசின மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இனிமேட்டு ஆட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்குமே ஆடு தெளிவாக இருக்குது. தேராது அப்படின்னா இவ்வளோ நாளைக்கும் ஆடு வந்து இறந்துருக்கும். 2-3 நாள்லேயே வந்து கண்ணு சொருக ஆரம்பிச்சிடும். ஆடு இறந்துடும். கிளம்பிட்டா, மேய்ச்சல் கிளம்பிட்டா. எல்லோரும் போயிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவளும் ஓடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வந்து நான் ஆடு வந்து அரிசி சாப்பிட்ருச்சு, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நிஜமாலுமே அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நல்லாயிருக்கு. ஆட்டுக்கு இப்போ நல்லா ஆயிடுச்சு. நான் வந்து சந்தேகத்தோடு தான் அதை கொடுத்தேன். ஏன்னா ஆடு கொஞ்சம் ரொம்ப கண்டிஷன் மோசமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வேணாம், அறுத்து அதை வித்தரலான்னு கூட சொன்னார். கறியாக்கி வித்தரலான்னு கூட சொன்னார். எனக்கு வந்து இந்த ஆடு வந்து சாவுங்கிற நம்பிக்கையில் எப்படியும் நம்ம வந்து இவ்வளோ காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வேணான்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். வந்து அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பாருங்கள், நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுலேயுமே வந்து அந்த அரிசியெல்லாம் இருக்குது. கம்பாட்டுக்கு போட்ட சாணத்துலலாம் வந்து அரிசி லைட்டாக இருக்குது. என்ன ஆகுன்னு தெரில. நான் அவுத்து விட்டுட்டேன். எதாக இருந்தாலும் கடவுள் விட்ட வழி. ஓகேங்க, இன்னும் 2 நாள் கழித்து மறுபடியும் வீடியோ எடுத்து போடுறேன். ஆடு நல்லா இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஆயிடுச்சான்னு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.